உங்களுடைய தங்கம் வெள்ளி வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம். இந்த வாரம் கூட ஒரு 5-6 படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிவ்யூ பேசுகிற நாம்ளே தயங்கி எந்த படத்துக்கு போகலாம் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, டிக்கெட் வேலையை அதை விடுங்க. ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அந்த படம் நம்மளை சாப்பிட்டுட்டா உட்காந்து நெளிய முடியாமல் எழுந்து போக முடியாமல் மற்றவங்களாம் அந்த டிக்கெட் கொடுத்து வாங்கி வந்தவங்க எழுந்து ஓடிடலாம். முழு படத்தை பார்த்தா தானே ஏதாவது ஒன்று தெரியும், பேச முடியும் அப்படின்னு. ரைட், ஓகே, மற்ற படங்கள் மேலாம் ஒரு பெரிய இது இல்லைன்னா இந்த கான் சிட்டி அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தினுடைய ட்ரெய்லர், அதை தாண்டி அந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் யோகி பாபு, அப்புறமா வடிவுக்கரசி, அர்ஜுன் தாஸ் இவங்கெல்லாம் பயங்கரமாக புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த படத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் ரியலாக சொல்லிட்டு இருந்தபோது, ஓகே, இந்த படத்து மேலே கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும் போலக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நமக்கு. ரெண்டாவது, இந்த மாதிரியான ப்ரொமோஷன்லாம் நம்பி நீங்கள் போயிடாதீங்க அப்படின்ற ஒரு உள்ளுணர்வும் அப்பப்போ காமிங்க. கடந்த காலத்தில் வந்த இதுலாம், குறிப்பாக மிஸ்கின்லாம் எந்த இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரோ, எந்த இதில் பேசுகிறாரோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த படத்தை பாருங்கள். அவர் உண்மையிலேயே புகழ்ந்து பேசுகிறாரா, கலாய்க்கிறாரா அப்படின்னு படம் பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியுது. அதனால் ஓகே, கான் சிட்டி இந்த படத்தை பார்க்குறதுக்கான டைட்டில் ஒரு பக்கம், அர்ஜுன் தாஸ் அப்புறமா இந்த டீம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்பி போய் உட்காந்து படம் பார்த்தோம். படத்தோடைய கதை என்ன? கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலி, யார், அர்ஜுன் தாஸ், அண்ணா பெண், வடிவுக்கரசி, யோகி பாபு, இவங்களுக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான். இவங்க ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. கர்நாடகாவில் போய் ஏன் ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்திலே ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார் டைரக்டர். அப்புறம் அந்த பையன் காணாமல் போனோன்னு ஸ்கூலில் போயிட்டு விசாரித்தோன்னே சிசிடிவி கேமரா பாருங்கன்னொடனே அந்த பையனை கூட்டு போனவரை பார்த்தவொடனே இவங்களுக்கு ஆஹா அப்படின்னு மங்களாபுரம்ன்ற தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே வராங்க. அதான் அவங்க சொந்த ஊர். வந்த பிறகு கதை என்ன ஆகிறது அப்படின்னு, இந்த ஃபேமிலின்னு இருந்தாங்க இல்லைங்களா, இவங்கெல்லாம் தனித்தனி ஆளுந்த ஓப்பனிங்லேயே உடச்சிட்றாரு டைரக்டர். தான் மோசடி, வேறு ஏமாத்துறது. நீங்கள் ஏமாற்றிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க, அவ்வளோதான் இதனுடைய ஒன்லைன். இதை வச்சு ஒரு டார்க் ஹியூமரா அல்லது ஹியூமரா ஏதோ ஒன்று பண்ணணும்னு பண்ணியிருக்காரு. முக்கியமான ஒரு விஷயம் இந்த 4 கேரக்டரெல்லாம், யார், வடிவுக்கரசி, யோகி பாபு, அர்ஜுன் தாஸ், அண்ணா பெண், இவங்க 4 பேருமே மோசடி பேர் வழிகள். அந்த மோசடி சந்தர்ப்ப சூழ்நிலையால் மோசடிக்காரர்களாக மாறுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறார். சொல்லி இவங்க அதிலேருந்து எப்படி தப்பிச்சாங்க, எந்த இதில் மாட்டினாங்க, என்ன ஆச்சு இவங்களுக்கு, ஏன் இவங்க கர்நாடகாவில் ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பையன் கிடச்சானா கிடைக்கலையா, அந்த பையனை கடத்துனது யார், இவ்வளோ விஷயத்தையும் கொண்டு நிறுத்துறாரு டைரக்டர். நல்லா இருக்குது, கேட்கும்போது நல்லா இருக்குது. அதே வேளையில் தேட்டருக்குள்ளே போகும்பொழுதே நீங்கள் இந்த மூளையை கழட்டி பைக் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்க போங்க அப்படின்ற அளவுக்கு தான் படம் போக போக நமக்கு தோணுது. என்னென்னா தான் டார்க் காமெடி, அப்புறம் பிளாக் காமெடி, என்ன காமெடியாக இருந்தாலும் லாஜிக்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் ஏமாறாதே அப்படின்ற மாதிரி இப்போ படம் பார்க்குறவங்கன்னா ஏமாற்றுற மாதிரியான இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 1980 இந்த காலகட்டங்களில் ஒரு ஜெய்சங்கர் நடிச்சிருந்தாருன்னு அந்த படத்தில் அந்த காலத்தில் கொண்டாடி இருப்பாங்க நிச்சயமாக. அப்போ லாஜிக்கே இல்லை, வேறு எதுவும் கிடையாது. ஓடிடி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வேறு எந்த படம், உலக படங்கள் பார்க்குறதுக்கான எந்த வசதியும் கிடையாது. அப்போ சினிமா தான் என்ன பிரமாதமாக இது பண்ணியிருக்கார் பாருங்கள் அப்படின்னு. அதெல்லாம் மாரி ஒரு மோசடி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நியாயமான ஒரு லாஜிக் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சாமி. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால, ஏன்னா நானும் ஒரு பிரிண்ட் மீடியாவில் ஒரு டெய்லி பத்திரிகையில் வேலை பார்த்தோன்னே, இது ரொம்ப பாமரர்கள் யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு பார்த்தோன்னே பயங்கரமாக சிரிப்பு வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு செய்தி, ஒரு பொய்யான ஒரு செய்தி லேஅவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த செய்தி ஒரு பிரபலமான ஒரு நாளிதழில் வரணும். அந்த ஏரியாவில் இருக்கிற ஏரியா ரிப்போர்ட்டரை இவங்க ஏதோ ஒன்று பண்ணி அந்த செய்தியை கொண்டு போய் பத்திரிகை ஆஃபீஸில் அதில் அவங்க இருக்கிற அந்த சர்வரில் ஏற்றி சிஸ்டத்தில் அந்த செய்தி போய் அது பிரிண்டில் போய் பிரிண்டிங் ஆகி மறுநாள் செய்தியாக வந்துடுதுங்க. இது எப்படின்னு எனக்கு உண்மையிலே தெரியவே இல்லை. போகிற பக்கம் இப்போ நாடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது, இந்த மேடை நாடகங்கள்லாம் இருக்கும். நாங்கள் சில விஷயம்லாம் சொல்லுவோம், நீங்கள் அதுக்கெல்லாம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, மரியாதையாக நாடகம் பார்த்தீங்களா, அதோட கிளம்புனீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது ஒரு நியாயமாக சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனம்
ஒரு பிட்டு நியூஸை கூட உங்களால் ஏற்ற முடியாதுங்க போய். அது எவ்வளோ வந்து ப்ரூஃப் ரீடருக்கு அப்புறம் வந்து ரிப்போர்ட்டர் ஒரு மாதிரி பார்ப்பார். ரிப்போர்ட்டருக்கு அப்புறம் வந்து அது வந்து டெஸ்க்குக்கு வரும். டெஸ்க்குக்கு வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நியூஸ் எடிட்டர் அதை பார்த்து ஓகே பண்ணி தான் அனுப்புவாங்க. ஒன்று கேட்டால் ஓனர்லாம் படிப்பாங்க. அது கடைசி அந்த என்ன சொல்ல டெட்லைன் வாங்க நைட்டு. ஆனால் இந்த நியூஸ் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு அது நியூஸ் எதுன்னு சொல்ல வேணாம். ஏன்னா அது அதுக்கப்புறம் இது நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய நியூஸ் அது. அது எப்படி ஒரு பத்திரிகையில் கிராஸ் செக் பண்ணாமல் 8 காலத்துக்கும் 9 காலத்துக்கும் இருக்குது அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படியா வந்து ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் அது அச்சாயி மறுநாள் வந்து அது கையில் மினிஸ்டர் கையில், சிஎம் கையில், இருக்கிற அரசியல்வாதி கையிலாம் கிடைக்குது. ஊரே நம்புது வந்து அந்த செய்தியை பார்த்துட்டு, ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்துட்டு. அப்போ அந்த ஊரில் வேறு பத்திரிகை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. மற்ற பத்திரிகைலாம் இந்த நியூஸை எப்படி விட்டியா நீன்னு அந்த ஓனர்லாம் கேட்க மாட்டாங்களா, எடிட்டர் கேட்க மாட்டாரா தெரியல. இது ஒரு உதாரணம் தான். அப்புறம் இபி ஆஃபீஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. 2010ன்னு போடும்போது நல்லா இருந்தது. நான்லாம் போய் இபியில் பில்லு கட்டியிருக்கிறேன். போய் பில்லு இப்போ தான் வந்து உங்களுக்கு கூகுள் பேலே கட்டிடலாம். அப்போ போய் நின்றுட்டு இருக்கணுங்க. வந்து அந்த கவுண்டர் எப்போ திறப்பாங்கன்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். வந்து வராங்களா இது வேறு சொல்லுவாங்க. வந்து போட்டிருப்பாங்க இந்தந்த தெருவுக்கு இந்தந்த கவுண்டர் இந்தந்த தெருவுக்கு மாற்றி நின்றுட்டோன்னு வச்சுங்க. பக்கத்தில் பேர் சொல்லு தம்பி எந்த தெரு நீங்கள் அப்படின்னுவார். நான் வந்து வைத்தியர் தெருவுங்க அப்படின்னா, இல்லை இது வைத்தியர் தெரு இல்லையா, பக்கத்தில் போய் நில்லுங்க, வாணியர் தெருவில் போய் நில்லுங்க அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் போய் நிற்க சொல்லுவாங்க. அங்கே நம்ம வந்து இந்த தெருவில் கரெக்டாக நின்ட்டோமா இல்லையா, சில டைம் போர்டெலாம் இருக்காது. அப்புறம் கிட்ட அந்த எடுத்து போய் கட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆகி போச்சு. நாளைக்கு வந்து இபியில் பில்லு கட்டுங்கன்னுவாங்க. இந்த இபியில் பில்லு கட்டுறது பெரிய வேலைங்க வந்து. ஆனால் அதில் வந்து ஹீரோ ஒரு ஸ்கேம் பண்ணுறாருன்றாங்க இல்லைங்களா. எனக்கெல்லாம் படம் பார்க்குறவங்க காதெல்லாம் தூக்கி வாழைப்பூ வச்ச கதையாக இருக்குது. வந்து எப்படி சாமி அதெல்லாம் வந்து சத்தியமே இல்லை அப்படின்னு எல்லாமே என்னன்றாங்க. நாங்கள் சொல்லுவோங்க, நீங்கள் கேட்டுக்கணுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் எதிர்கேள்வியே கேட்கக்கூடாதுங்க அப்படின்னு. ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டுக்கு பல ஊர்கள்லேருந்து கண்ணமண்ணான்னு காசு வந்துக்கிட்டே இருக்குது. இது கூட ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி இருக்குது. வந்து ஓகே, இப்போ நிறைய ட்ரஸ்ட்டுகள்லாம் வந்து ஆய்வு பண்ண வேண்டியது நிலைமையில் இருக்குது. அந்த அது கண்ணமண்ணான்னு காசு வருது. வந்து ஒரு பெண்மணி போய் இன்னொரு ப்ராப்பர்ட்டியை வந்து லீஸுக்கு ஒரு 2 போலியா பத்திரம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறா அப்படின்றது கூட ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க கேட்குற கேள்வியெலாம் வந்து உங்கள் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, உங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. ஒரு ஒரு வீடை அனாவசியமாக ஒருத்தர் வந்து அதை வாடகைக்கு விட்றாங்கன்னு சொல்லும்போது, வாடகைக்கு விட்றேன்னு கேட்குறவர் யார், அவங்களோட பின்புலம் என்ன, அவர் போய் அந்த வீட்டை பார்க்க மாட்டாரன்னா, அந்த வாடகைக்கு எடுக்கிறவர் போய் விசாரிக்க மாட்டாரான்னா, அவங்ககிட்டே மொத்தத்தையும் கொடுத்துருவாரு. இடையில வீட்டை போய் பார்க்க தேவையில்லையா. இப்போ வீடு எங்கேயோ இருக்குதுன்னா கூட ரைட்டு, பக்கத்துலேயே இருக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்கேம்ன்ற பேரில் ஒரு திரைக்கதை எழுதி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் படம் பார்க்குறவங்க நம்பணுன்ற ஒரு கட்டாயத்தை அவங்க உட்படுத்துகிறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்குன்னு இல்லை, என் பக்கத்தில் இருந்தவங்க, சைடில் இருந்தவங்க, அந்த பக்கம் இருந்தவங்களாம் வந்து உச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இது அப்படின்ற மாதிரி வந்து. ஆனால் இது வந்து ஒரு நல்ல நாட். இது நிறைய ஸ்கேம் சம்மந்தமான நிறைய இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் ஒரு பிரமாதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க வந்து. ஆனால் இதில் ஏன் இவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே ஒரு ஒட்டாத ஒரு விஷயமா இருக்குது. நம்பகத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து நீங்கள் நம்பகத்தன்மை முழுமையாக கொடுக்கலனா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்பகத்தன்மை வேணும் இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு வந்து அர்ஜுன் தாஸ் ஏன் இவர் ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருக்காருன்ற எனக்கு உண்மையாக அந்த படம். ஏன்னா ரசவாதின்னு ஒரு படம் வந்தது, சாந்தகுமார் டைரக்ஷன். சாந்தகுமார் அவராலே இவரை நடிக்க வைக்க முடியலன்னா வேறு யாரால் இவரை நடிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அவர் யாரை வேணாலும் நடிக்க வச்சுருவார். எடுத்தது 3 படம் தான். அந்த 3 படம் பாருங்கள் பிரமாதமாக இருக்கும். ஆர்டிஸ்ட்டுங்களை நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டுங்கிட்ட இருந்து வேலை வாங்கினது நல்லாயிருக்கும். இவர் அந்த படத்துலேயே அப்படியே அவர் எனக்கு என்ன வருமா தாங்க பண்ணுவேன் அப்படின்னு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சீனியர் சிட்டிசன் வேஷம்லாம் போட்டுன்னு வராரு. எப்போ ஒரு பீட்சா விற்கிற மாதிரியான ஒரு காட்சி. ஏங்க இதெல்லாம் வந்து கிரேசி மோகன் நாடக காலத்திலே பண்ணிட்டாருங்க. வந்து அப்போ ஸ்டேஜில் ரசித்தாங்க. அப்புறம் அந்த சுந்தர்சி படங்களில் வரும் தெரியுங்களா, கட்டையை கொண்டு போய் ஒளிஞ்சு அடிப்பாங்க. மேட்டுக்குடியா உள்ள தெளிதாவோ ஒளிஞ்சு அடிப்பாங்க. அப்போது அந்த காலகட்டங்களில் ஏதோ அது கிளிக்காகி ஓடிடுச்சு. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு அந்த சீனை போட்டு காமிச்சிங்கன்னு வச்சுங்க, நம்மளை பார்த்து டேய் போயா வேலையை பாரியா அப்படின்ற மாதிரி. இதுலேயும் அது மாதிரியான ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரியான ஒரு ஓட்டம் ஒன்று இருக்குது. ஏன் சாமி படம் பூரா வந்து நெகட்டிவாக பேசிட்டு நல்லதே இல்லையா அப்படின்போது திரும்ப சொல்கிறேன், இந்த திரைக்கதை பிரமாதமான ஒரு திரைக்கதை. அது எப்படி திரையாக்கம் செய்யறதுன்னு வந்து அந்த இடத்துல தடுமாறுகிறாங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வடிவுகரசி அவர்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணாங்க. என்ன இருந்தாலும் சீனியர் தான். அண்ணாபென் ஓகே, அவங்க கூட வந்து அர்ஜுன் தாஸ் அவருக்கு அது எதுவும் இல்லை. மற்றபடி இமான் அண்ணாச்சி, அப்புறம் இன்னொரு ஒருத்தர் வந்து குள்ளமாக ஒருத்தர் நடிச்சிருவா, அவரு கூட ஒரு மாதிரி
சட்டில்டாக நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, அவ்வளோ பெரிய இபி ஆஃபீஸு மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அது அவ்வளோ பேர் பில்லு கட்டுறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ ஏரியாவுக்கு அவங்க அந்த இபி ஆஃபீஸ் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அவ்வளோ பெரிய இபி ஆஃபீஸில் வெறும் 3 பேர், விடிவி கணேஷ், இவர் இன்னொருத்தர், இவங்க தான் இருப்பாங்க, வேறு யாரும் இல்லை. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் ஆடியன்ஸ் சத்தியமாக கேட்பாங்க. ஏன்னா ரூ. 180 200 கொடுத்து டிக்கெட் பார்க்க வராங்க. அப்புறம் பைக்கு, காரு, பார்க்கிங் செலவு, அப்புறம் பாப்கார்ன் சாப்பிடாம டீ குடிக்காமல் அவங்க போகிறதில்ல. இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வச்சே ஆகணுமே அப்படின்னு. இது காரணம் என்ன, குறிப்பாக நான் சொல்கிறேன் வந்து, ஏதோ ஒரு 4, 5 படங்கள்லாம் வந்தது, எனக்கு அந்த படங்கள்லாம் பார்க்கணும்னு தோணவே இல்லை. வந்து டக்குன்னு இந்த படத்தை பார்த்துடலாம் ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்திருந்தாங்க, ஆடியன்ஸும் வந்திருந்தாங்க. அதெல்லாம் மீறி ரொம்ப டெக்னிக்கலாக அந்த படம் அருமையாக இருந்தது. ஒரு கேமரா ஒர்க்கு, ஒரு சிஜி, அதை தவிர பார்த்திங்கன்னா மியூசிக்கு, அப்புறம் அந்த கேரக்டரை அறிமுகப்படுத்தும் அந்த கேரக்டருக்கான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இதெல்லாம் பிரமாதமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு கதை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, மணி ஸ்கேம் தான். மணி ஸ்கேம் வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை, லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சாமி அப்படின்ற இடத்தில் திரும்பவும் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்தது. கான்சிட்டி, இது கான்சிட்டின்னு வைக்கிறது வேறு ஏதோ கூட பேர் கூட வச்சுருக்கலாம். ஓகே, கான்சிட்டின்னு வச்சுட்டாங்க. வந்து இது எங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி இந்த கான்சிட்டி எத்தனை பேருக்கு போய் சேரும்னு தெரியல. வந்து ஓகே, வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.